நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி ஒரு இந்திய விவசாயிக்காகவும் இந்திய மக்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் ஒரு சுதேசி பானத்தை பற்றி 1938 நவ இந்திய பத்திரிகையில் எழுதியிருக்கார். தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய முதல் வரக்கூடிய பானத்துக்கு பேர் நீரா. இது மக்களுக்கு உண்டான ஒரு ஆரோக்கியமான பானம்னு அது ஒரு சுதேசி பிராண்டை அவர் அறிவிச்சிருக்கார். இது கல்லும் அல்ல, நிலநீரும் அல்ல, பதநீரும் அல்ல. பதநீர்னா சுண்ணாம்பு போட்டால் அது பதநீர், சுண்ணாம்பு போடலினா கல். ஆனால் இந்த தென்னீரா இது தென்னை மரத்தில் மேலே பாலைன்னு சொல்லுவாங்க. தென்னை மரத்துலேருந்து வருகிற பாலையில் சொட்டுகிற தென் அமுது. இது அங்கே ஐஸ் பாக்ஸ் வச்சு ஃபெர்மெண்டேஷன் ஆகாமல் நம்ம எடுத்து தனியாக அதைய கைப்படாமல் டெட்ரா பேக்கில் பண்ணுறது தான் தென்னீரா. இந்த உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய நோக்கம் உழவருடைய சிரிப்பு இறைவனை காண்போம். இதுதான் எங்களுடைய கொள்கை முழக்கம். அதனுடைய ஒரு அற்புதமான படைப்பு தான் இந்த தென்னீரா. இது மக்களுக்கு ஒரு அருமையான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பானம் மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் இந்த தென்னீராவை நாம் சாப்பிடும் பொழுது பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள், முக்கியமாக தென்னை விவசாயிகள் இதனால் பயன்பெறுகிறார்கள். அவர்களுடைய வருமானம் தேங்காயை பயிர் செய்து அதன் மூலம் வரும் வருமானத்தை விட 4 மடங்கு அதிகமான வருமானம் கிடைக்கும். என் வாழ்க்கையில் 2 பகுதி, நீராக்கு முன் நீராக்கு பின். நீராக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தாத்தா எல்லாம் பதனி இறக்கி கருப்டிகை, எங்கள் அம்மா பாட்டிலாம் கருப்டிகை வச்சு ஒரு நாள் சேஃப்டி. எங்களதில் வசதியான வீடு கிடையாது, ஓலைச்சாலை வீடு. அதை விற்று காசு எங்கள் குடும்பத்தை கொண்டு போகும்போது 1 மாதம் ஆயிரும். அதுலேயும் நாங்கள் இடையில இந்த தேங்காய் வியாபாரம், இளநீ வியாபாரம்லாம் பார்த்தோம். அது ஒன்றும் பெருசாக கை கொடுக்கல. அதில் என்னால் சரியாக படிக்கவும் முடியல. அதனால் நான் வேறு வேலைக்கு வெளியில் போயிட்டேன். அப்புறம் பதனியும் நானும் ஏறினேன். அது எனக்கு ஒன்றும் பெருசாக கை கொடுக்கல. நீராக்கு வந்ததுக்கப்புறம் என் தம்பி ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி நீரா வேலை இருக்குது, நீங்கள் பாருங்கள், நான் செஞ்சு பாருங்கன்னாப்புல நான் இந்த வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் 4 வருஷமாக நீரா மரம் ஏறிட்டுருக்கிறேன். காலையில் நேரமே வருவோம். ஒரு தோப்பில் 100 மரம் இருக்குன்னா அதில் நீராக்கு ஆகிற மாதிரி ஒரு 30 மரம் செலக்ட் பண்ணி எடுத்து டொயின் இருக்குது ஒரு 4 மரம், அந்த பாலை கட்ட டொயின் எடுத்துகிட்டு மரத்தில் மேலேறி பாலை ஒரு பிஞ்சை ஒரு பக்குவமாக இருக்கிற மாதிரி கட்டிட்டு முதல்ல ஒரு முறை, ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் ஒரு முறை, அதுக்கு மறுபடியும் ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் ஒரு முறை அடித்து அறுத்து விடுவோம். குச்சி கொடுத்து தள்ளிட்டோம்னா நீரா சொட்டு போடுற இதில் நிற்காமல் ஒரு செகண்டுக்கு ஒரு சொட்டு, ஒரு செகண்டுக்கு ஒரு சொட்டு விடுவோம். அந்த நேரத்தில் நீராக்குன்னு இருக்கிற அந்த ஐஸ் பாக்ஸில் எடுத்து மேலே மாட்டிடுவோம். டெய்லியும் காலையில் கீழே இறக்கிட்டு மறுபடியும் வேறு ஐஸ் பாக்ஸில் ஐஸை போட்டு மேலே ஏற்றுவோம். காலையில் சாயங்காலம் 2 நேரம் நாங்கள் எப்பவும் செய்கிற வேலை செய்வோம். எங்களுக்கு இதில் ஒன்றும் பெருசாக சிரமமெல்லாம் இல்லை.
உடம்புக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. சரி, இது விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. ரெண்டாவதாக பொதுமக்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா, இந்த நீராபானம் தாய்ப்பாலுக்கு நிகரானது. இதில் இருக்கிற லாரிக் ஆசிட் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணத்தை பார்த்தீங்கன்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் என்ற ஒரு குணம். இது இனிப்பாக இருந்தாலும் கூட இரத்த சர்க்கரை அதிகமாகாது. இதில் இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு அருமையான குணம். நம்ம மூளை தலையில் இருக்கிறதாக எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம். பட் ஃபஸ்ட்டு பிரெயின் வந்து கட்ஸ் ஹெல்த்து தான். இந்த கட்ஸ் ஹெல்த்தை ஹெல்ப் பண்ணுறக்கு இதில் எனாமரஸ் புரோபயாட்டிக் இருக்குது. அதனால் நம்முடைய ஆரோக்கியத்தையும் ஜீரணத்தையும் மேம்படுத்துவதற்கு இந்த தென்னீரா வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட விட்டமின்கள், 8க்கும் மேற்பட்ட தாது பொருட்கள், அதுவும் இல்லாத மூலப்பொருட்கள் உள்ள ஒரு ஆரோக்கியமான பானம் தென்னீரா. இது ஹெல்த் ட்ரிங்க்னு தான் சொல்லணும். ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு எங்களுக்கு 10 லட்ச ரூபாய் டான்சிவ் கிராண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதுபோக வந்து ஆன்லைனில் இன்றைக்கி இருக்கிற ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஜெப்டோ, ஜியோ இப்படி எல்லாமே வந்து அவைலபிலிட்டி கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். எங்கள் இந்த இன்னோவேஷனுக்கு மத்திய அரசு தேசிய விருது கொடுத்து அங்கீகரிச்சிருக்காங்க. யூஎஸில் பண்ணுறதுக்கு அனுமதி கிடச்சி இப்போ 2-3 கண்டக்ட் பண்ணிட்டோம். அதுக்குண்டான லைசன்ஸு, எஃப்ஓ சர்டிஃபிகேட்டு எல்லாம் வாங்கியிருக்கோம். துபாய் கண்ட்ரிக்கெல்லாம் போகக்கூடிய கோசர், கலால் இது எல்லாமே சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தென்னை மரத்துலேருந்து காலையில் வந்து நீராவை கலெக்ஷன் பண்ண முன்னாடி அவங்க அசிஸ்டன்ட் வந்து இந்த எஸ்எஸ் கேனில் ஃபில் பண்ணுவாங்க. ரீஃபர் வேன் போயிடும், திரும்பி நம்ம கோல்டு ஸ்டோரேஜ் வரும். ஸோ ஒவ்வொரு கேனை நம்ம ட்ராலியில் நல்லா எடுத்து வச்சுட்டு ஆன்டி ரூமில் கொண்டு போவோம். ஆன்டி ரூமில் பார்த்திங்கன்னா நீராக இறக்கு நம்ம 3 விதமான டெஸ்ட் பார்ப்போம். ஸோ அந்த குவாலிட்டி இங்கேயும் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த பிஹெச், டெம்பரேச்சரு, பிரிக்ஸ் இதெல்லாம் பார்த்த பின்னாடி அந்த ஸ்பெக் லெவலில் கரெக்டாக இருக்கிறதுனால ஃபைனலாக இங்கேருந்து பிளாஸ்ட் ரூம் போகும். பிளாஸ்ட் ஃப்ரீசிங் உள்ளே வச்சுருவோம். வித் 7 hours அந்த ஃப்ரீசிங் ஆயிடும். திரும்பி நான் -25 இங்கேருந்து அங்கே கேன் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். இது ஒரு 10,000 லிட்டர் வால்யூம் ஆன முன்னாடி அதே நீரா தரத்தோட இங்கேருந்து பேக்கேஜிங்க்கு வண்டி அனுப்பிடுவோம். ஸோ நீராவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை நேரம் ரொம்ப கம்மி. காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் வேலையை முடிச்சுட்டு நானே வீடு போய் பையனை ஸ்கூலில் விட்டு சாயங்காலம் 4 மணிக்கு ஸ்கூல் முடியுது. திரும்ப வீட்டில் வந்து பாதுகாப்பாக விட்டுட்டு நீராவுக்கு வேலைக்கு வருவேன். என்னென்னா எங்கள் தாத்தானால அப்பா படிக்க வைக்க முடியல, அப்பானால என்ன படிக்க வைக்க முடியல. எனக்கு நீராவில் நல்ல வருமானம் இருக்குது, என் பையனை நல்லா படிக்க வைப்பேன். இந்தியாவிலே மத்திய அரசும் மற்ற மாநில அரசுகளும் மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பல சத்துள்ள பொருட்களை மதிய உணவு திட்டத்திலே குழந்தைகளுக்காக வழங்குகிறார்கள். அத்தோடு சேர்த்து தென்னீராவையும் ஒரு ஊட்டச்சத்து பானமாக அவர்கள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதை நோக்கித்தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இது வருங்காலத்திலே நடக்கும் என்று முழுமையாக நம்புகிறோம். இந்தியாவின் எதிர்காலம், வருங்கால தலைமுறைக்கு இந்த தலைமுறை செய்யக்கூடிய ஒரு சிறந்த பணி என்னன்னா இந்த தென்னீரா பானம் வருங்கால தலைமுறைக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த தென்னீரா அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீராங்கிற பானம் 1938 மகாத்மா காந்தி நவ இந்தியாவில் ஒரு வார்த்தை எழுதிட்டு போயிட்டார். அந்த வார்த்தை வந்து எங்களுடைய மனசுக்குள்ளே போய் இது ஒரு சுதேசி பானமாக கொண்டு வந்து மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி மக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்துது. அதை விட மேலே விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வருமானமாக பண்ணுது. இதுக்கு மேலே என்ன வேணும்? விவசாயிகள் ஆரோக்கியம், மக்களுடைய ஆரோக்கியம், அதுக்கு தகுந்த ஒரே பானம் நீராக தான்.